ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து மோல்டு பண்ண போகிறோம். நமக்கு அந்த மோல்டு என்னென்னா, அந்த நம்ம மாடி தோட்டம் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நம்ம கீழே வெயிட்டோட நம்ம ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அந்த மோல்டு ரெடி பண்ணுறதுக்காண்டி தான் இப்போது அந்த எம்சாண்ட் போட்டு சிமெண்ட் போட்டு கலந்து வச்சுருக்கோம். ஸோ அந்த எம்சாண்டும் சிமெண்ட் போட்டு கலந்தது கொஞ்சம் சிமெண்ட்டை பால் மாதிரி நம்ம கரைச்சி நல்லா தண்ணியில் கரைச்சி நம்ம கலந்து வச்ச எம்சாண்ட் வித் சிமெண்ட்டை வந்து போட்டு நம்ம வந்து மோல்டு வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் சின்ன டப்பாவில் வந்து நம்ம எடுத்து வச்சதில் வந்து நம்ம போடுறோம் அப்போது. ஸோ அந்த போட்ட பிறகு ஃபுல்லாக நல்லா ரொப்பி உங்களுக்கு தேவையான அளவு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிமெண்ட் பால் அதிகமாக இருக்கணும். ஸோ சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த சிமெண்ட்டு நம்ம அந்த போடுறோம் இல்லையா, இதுக்கு முன்னாடியே வந்து டிஐஒயில் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபுல்லாக பேப்பர் மாதிரி சுற்றி அதுக்கப்புறம் வந்து இதை போடுவாங்க. இந்த பாலும் இந்த எம்சாண்ட் கலந்த சிமெண்ட்டும் போடுவாங்க. அது ஏன் அப்படி போடுறாங்கன்னா, அது வந்து எடுக்கிறதுக்கு வந்து கடைசியாக காஞ்சி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அப்படி பண்ணாமல் சும்மா ஜென்ரலாகவே நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நமக்கு இதை வச்சு இது மாதிரி வந்து நீங்கள் தொட்டி கூட பண்ணலாம் நமக்கு தேவையான ஷேப்ஸில். ஸோ சின்ன சின்ன பூத்தொட்டிகள் பண்ணலாம். நமக்கு தேவையான கிட்ஸு இந்த எப்படி நமக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இப்போ வந்து ஸ்டாண்டு தேவையாக இருக்குது. அதனால் இப்போ வந்து நான் அந்த யூபிவிசி பைப் வச்சு நான் இந்த மோல்டு மாதிரி ரெடி பண்ணி இந்த ஸ்டாண்ட் ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேன் இப்போது. ஸோ ஒன்ஸ் இது ரெடி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் இந்த வீடியோ போடுறேன். இப்போது இந்த பைப்புக்கு சப்போர்ட்டாக வந்து 2 சைடும் வந்து ஒரு டைல்ஸ் வச்சு அது மேலே வெயிட்டு வச்சோம்னா கொஞ்சம் நேரம் செட் ஆகிற வரைக்கும் அது ஆடாமல் இருக்கும். அது ஆடாமல் இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக நேராக வெர்டிகலாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த ஸ்டாண்ட் அந்த பில்லர் மாதிரி ஊன்றதுக்கு இந்த மோல்டு வித் அந்த பைப் வந்து தேவை. ஏன்னா பில்லராக இதுதான் இருக்க போகுது நம்ம மாடி தோட்டத்துக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து காஞ்சதுக்கப்புறம் எடுக்க போகிறோம். இங்கே இப்போது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபுல்லாக தட்டி நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் தட்டிட்டு கடைசியாக வந்து நம்ம எடுக்கணும். அதனால் இப்போ எல்லா பக்கமும் நம்ம தட்டுறோம் இப்போது. ஸோ எல்லா பக்கமும் நல்லா தட்டி ஃபுல்லாக மேலே உள்ளதெல்லாம் வரும், கொஞ்சம் லைட்டாக அப்படி தான் வரும். ஸோ அதை பற்றி இது பண்ணிக்காதீங்க. ஃபுல்லாகவே நல்லா தட்டி எடுக்கணும். ஃபுல்லாகவே மோஸ்ட்லி ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் கூட காய விட்டு கூட எடுங்க. ஏன்னா அது அப்போ தான் செட் ஆகும். நம்ம கொஞ்சம் அடுத்தடுத்தது நம்ம பண்ணுறனால கொஞ்சம் நம்ம தட்டி தட்டி எடுக்கிறோம். மற்றபடி வந்து சீக்கிரமாகவே வந்து வந்துடும். அது அவ்வளோ அழகாக நம்ம பண்ணலாம். நமக்கு தேவையான தொட்டிகளாக இருக்கட்டும், வீட்லையா நம்ம வெளியில் வாங்குறதுக்கு பதிலாக மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த மாதிரி வீட்டிலையே வந்து ட்ரை பண்ணலாம். சின்ன சின்ன விஷயங்கள் வெளியில் எல்லாமே வெளியில் வாங்குறதுக்கு பதிலாகவே நம்ம அதை ட்ரை பண்ணோம்னா நமக்கு வீட்டில் யூஸ் ஆகும். அட் த சேம் டைம் மணியும் சேவ் ஆகும் இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம அப்படி பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் இப்போது வந்து இந்த மாடி தோட்டத்துக்கு மோஸ்ட்லி வந்து செலவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்றனாலேயே வந்து இது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் நல்லா நீட்டாகவும் இருக்கணும், லைஃப் லாங் கொஞ்சம் வரணும், இயர்ஸ் வரணும் அப்படின்றனால கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணுறோம் அதை. ஏன்னா இப்போ இருக்கிற சாப்பாடெலாம் ரொம்ப மருந்து போடுறாங்க இல்லையா. ஸோ அதனால் நம்மளே பண்ணலாம் மாடி தோட்டத்தில் அப்படின்றனால தான் இந்த ஐடியா. ஸோ அதுக்கு வந்து இப்போ ஸ்டாண்டு ரெடி ஆகிடுச்சு. இதோ அதோட அவுட்புட்டு ஃபுல்லாகவே நல்லா சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.